ஏரியா பசங்க மாதிரி இருக்கு, இரு பார்த்துட்டு வரலாம். இரு நோ தம்பி பாஸ் பாஸ், நான் ஒரே ஸ்பீக்கர்லாம் போட்டு சவுண்ட் செட்லாம் போட்டு ஏதோ அலப்பறைய காட்டுறியா என்ன? பொங்கல் பாஸ், நம்ம தமிழர் திருவிழா பொங்கல். அப்படியா? அதான் நம்ம ஏரியாவில் பார்த்த மாதிரி இருக்கு. அதான் சரி நம்ம பசங்க மாதிரி இருக்கு, அதான் கேட்டு போகலான்னு சொல்லிட்டு. என்ன பண்ணி பொங்கல் என்ன என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இளந்தமிழா இயக்கம் சார்பா பொங்கல் விழா கொண்டாடுறோம் பாஸ். நம்ம ஏரியா தான். இளந்தமிழகம் இயக்கம்னா இந்த அரசியல் கட்சி மாதிரியா இல்லை எதுவும் இந்த என்ஜிஓ மாதிரியா? என்ஜிஓவா? ஐயா அதெல்லாம் இல்லை பாஸ். இளந்தமிழக இயக்கங்கிறது 2009ஆம் வருஷம் ஈழப்போர் நடந்துட்டு இருக்கும் போது இந்த போரை நிப்பாட்டுங்க, தமிழர்களை காப்பாற்றணும் அப்படின்ட்டு ஐடி துறை வேலை பார்க்குறவங்களாம் சேர்ந்து போராட்டம் பண்ணி அந்த போராட்டத்திலேருந்து உருவான இயக்கம் பாஸ். சேவ் தமிழ்ஸ் மூவ்மெண்ட் அப்படிங்கிற பேரில் வந்து இயங்கிட்டு இருந்தோம். இப்போ வந்து நம்ம தமிழ் மொழியில் பேர் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இளந்தமிழம் அப்படின்ட்டு சமீபத்தில் தான் மாற்றினோம். இந்த இப்போ அதாவது அரசியலாக இந்த எலெக்ஷன் எல்லாம் நிற்பீங்களா இல்லை வேற எதுவும் பண்ணுறீங்களா? எலெக்ஷன் மட்டுமே அரசியல் இல்லை பாஸ். அரசியலுங்கிறது மக்களுக்கானது. மக்களோட நலன், ஒடுக்கப்பட்ட மக்களோட நலனுக்காக நம்ம பேசுகிறதும் குரல் கொடுக்கறதும் வேலை செய்கிறது தான் அரசியல். அதில் தேர்தலுங்கிறது ஒரு அங்கம் மட்டும்தான். இளந்தமிழம் இயக்கம் வந்து இப்போ வந்து ஐடி துறையில் வேலை பார்க்குறவங்கள பெருமளவில் கொண்டிருக்கிற ஒரு இயக்கம். சமூக பிரச்சனைகள், மக்களை பாதிக்கிற பிரச்சனைகள், மக்களுக்கான விஷயங்களை பேசிக்கிட்டு இருக்கிற இந்த துறை மத்தியிலையும் இந்த மக்கள் மத்தியிலையும் பரப்பிக்கிட்டு இருக்கிற ஒரு இயக்கம். சரி ஜி, அரசியல்னு பேசிக்கிட்டே இருந்தா என்ன பண்றது? நம்ம பேசிக்கிட்டே இருப்பாங்க மக்கள், ஆனா ஏதாவது ஒண்ணுனா ஒன்று சேர சொன்னா ஒன்று சேர்ந்து வரமாட்டாங்க ஜி. அரசியலே ஒரு சாக்கடைன்னு தான் எல்லாருமே பேசிட்டு இருக்கோம். இப்போ நீங்க அரசியல்னு சொல்லி என்ன நடக்க போகுது ஜி? அரசியல் சாக்கடையா? இதைத்தான் எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க. எனக்கு அரசியல்னா என்னன்னு தெரியறதுக்கு முன்னாடியும் இதை கேட்டிருக்கேன், இப்பயும் இதை கேட்டுட்டு தான் இருக்கேன் பாஸ். காலையில் எந்திரிச்சு எந்த பேஸில் வந்து நம்ம பல் வளர்க்கணும் அப்படின்லேருந்து நைட்டு தூங்கும் போது எந்த சீரியலை பார்த்து நம்ம தூங்க போகிறோம் அப்படிங்கிற வரைக்கும் ஒவ்வொரு விஷயத்துலையும் அரசியல் இருக்குது பாஸ். நீங்கள் வந்து உங்களுக்கு நல்லா தெரியும், நம்ம ஊரில் வந்து முன்னாடி வந்து உப்பு வச்சு பல் வளர்க்குவாங்க, செங்கப்பொடியை வச்சு பல் வளர்க்குவாங்க. அதெல்லாம் தப்பு, அதெல்லாம் இன்டீசென்ட் ஃபெல்லோஸ், கண்ட்ரி ஃபெல்லோஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பேஸ்ட்டு, டூத் பேஸ்ட்டு, கோல்கேட்டு, பெப்சோடன்ட்னு கொண்டு வந்தாங்க. இப்போ திருப்பி என்ன சொல்கிறாங்க, அன்னைக்கு போய் கடையில் ப்ரெஷ் வாங்கினா கருப்பாக இருக்குது. அவர் சந்தேகம் வந்துருச்சு, என்ன கருப்பாக கொடுத்துருக்காங்க, என்ன இது அப்படின்னு ஃபோன் பண்ணி கேட்டால் இது வந்து சார்கோல் ப்ரெஷ்ஷா. சார்கோல்னா என்னன்னு தேடி பார்த்தா அது வந்து கடைசியில் அந்த இது கரித்தூள் ப்ரெஷ் அப்படிங்கிறாங்க. இதைத்தானே பாஸ் நம்ம முன்னாடியே செஞ்சுட்டு இருந்தோம். அதை மறக்கடிச்சு இன்னைக்கு வந்து காசு கொடுத்து அதே இதை வாங்க வைக்கிற அளவுக்கு கொண்டு வந்திருக்குது அரசியல் பாஸ். இந்த டூத் பேஸ்ட்ல இருந்து நம்ம பார்க்குற விஷயத்துல இருந்து ஒவ்வொரு விஷயத்துலையும் ஒவ்வொரு மணித்துலையும் வந்து நம்ம சுற்றி நடந்துட்டு இருக்கிற எல்லாத்துலேயும் அரசியல் இருக்கு பாஸ். அரசியல் சாக்கடை இல்லை, ஆனால் நமக்கு வந்து அரசியல்ங்கிற பேரில் என்ன சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்களோ அதான் சாக்கடையாக இருக்கு. அதை மாற்றணும் பாஸ். அதுக்காண்டி தான் இந்த இயக்கமாக ஒன்றா சேர்ந்து வேலை பார்த்துட்டு இருக்கோம். சரி அதெல்லாம் விடுங்க, சொன்ன கோச்சிக்காதீங்க. உங்கள் இயக்கத்தில் பொண்ணுங்களாம் இருக்காங்களா? பொண்ணுங்க இல்லாமல் எந்த வேலையும் முடியாது பாஸ். பொண்ணுங்க இல்லாமல் சமூக மாற்றம் சாத்தியமே இல்லைன்னு பல தலைவர்கள் சொல்லியிருக்காங்க. நம்ம இயக்கத்திலே வந்து நிறைய பொண்ணுங்க இருக்காங்க. நம்மளோட எல்லாருமே சேர்ந்து தான் அந்த வேலையை பார்த்துட்டு இருக்கோம். நாங்களாம் சேரலாமா உங்கள் இயக்கத்தில்? கண்டிப்பாக சேரலாம் பாஸ். மக்களுக்காக வேலை செய்யணும்னு நினைக்கிற எல்லாருமே சேரலாம். இல்லை இப்போ ஐடி துறை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பார்த்த மாதிரி டீசெண்டாக இருந்தது. அதான் சார் நாங்களாம் கொஞ்சம் சேர்ந்துனா நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். சரி அதை விடுங்க, எதுவும் இந்த தமிழ் புத்தாண்டு அப்படின்னு போட்டிருக்கீங்களா? தமிழ் புத்தாண்டுன்னா இந்த ஒன்று நாங்கள் எனக்கு தெரிஞ்சு ஹாப்பி நியூ இயர் கொண்டாடுவோம். அப்படி விட்டிங்கன்னா சித்திரை மாதம் தமிழ் புத்தாண்டு கொண்டாடுவோம். இது தமிழ் புத்தாண்டு நீங்கள் இப்போ சொல்கிறத பார்த்தா ஏதோ இந்த தை புத்தாண்டு இந்த ஏதோ ஒரு அரசியல் கட்சிக்காரங்க ஏதோ பண்ணுற மாதிரி, ஒருவேளை உங்களுக்கும் அவங்களுக்கும் ஏதோ சம்திங் கரும்பு கூட பாஸ். தமிழ் புத்தாண்டா தமிழ்ல தானே பேர் இருக்கணும். கரும்பு பாருங்க, தமிழ்யா பேர் இருக்கு. வடமொழில சைத்ரா முதல் பல்குணான்னு இருக்கும் தோழர். அந்த சைத்ரா முதல் பல்குணாவை அப்படியே சித்திரை முதல் பங்குனி பேர் வச்சுட்டாங்க. சரி ஓகே விட்டுட்டு போகலாம். சரிடா, ஒரு காலத்தை கணக்கு எடுக்கணும்ல. ஒரு வருஷம் பிறந்துச்சுன்னா அது எந்த வருஷம் பிறந்தீங்க, இப்போ நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா ஈஸ்வர ஆண்டு, பிரபவ ஆண்டு, அச்சி ஆண்டு அப்படின்னு இருக்குது தமிழா இல்லை தோழர். ஒரு தமிழில் வந்து நல்ல பேர் இருக்கணும். ரெண்டாவது ஒரு நாளை கணக்கிற மாதிரி இருக்கணும். நான் இந்த வருஷம் பிறந்தேன்னா அதுக்கு அடுத்த வருஷம் இந்த வருஷம் அப்படின்னு கரெக்டாக சொல்கிற மாதிரி இருக்கும். இது வந்து எப்படி நான் தமிழ் சொல்கிறது ஒரு 60 ஆண்டுகள் சுழற்சி முறையில் இருக்குங்க. அந்த 60 ஆண்டுகளை தான் இது வரைக்கும் நம்ம வந்து தமிழாண்டுன்னு இடையில சொல்லிட்டு இருக்காங்க. அந்த பிரப முதல் அச்சையா அப்படின்றது அந்த பேரும் தமிழில் கிடையாது. அதுக்கு தான்
இதெல்லாம் கிடையாது. தமிழ் புத்தாண்டுன்றது தமிழர் பண்டிகை, தமிழர் திருநாள் எது நமக்கு தை மாதம் தான். இன்னும் ஊர் பக்கம் போனால் வருஷம் பிறந்துச்சுன்னு எதை சொல்கிறாங்க? தை மாதத்தை சொல்கிறாங்க. ஒரு புத்தாண்டு அப்படின்னா என்ன இருக்கணும்? ஒரு மகிழ்ச்சியாக இருக்கணும். நம்ம ஊரில் சித்திரைன்னா மகிழ்ச்சி சொல்லுவாங்களா? ஐயோ குழந்தை சித்திரையில் பிறந்துருச்சா போச்சா அப்படின்லாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் கரெக்டா? இது இப்போ சொல்லுங்க. நம்ம பாரதிதாசன் இருக்கார்ல, அவரே சொல்லியிருப்பாரு, நித்திரையில் இருக்கும் தமிழா சித்திரையிலையாடா உன் தமிழ் புத்தாண்டு, அண்டி பிழைக்க வந்த ஆரியர் கூட்டம் காட்டியதோ அறிவுக்கு ஒவ்வாத 60 ஆண்டுகள், தரணியாலும் தமிழனுக்கோ சுரோ முதல் நாளே தமிழ் புத்தாண்டு திருநாளே அப்படின்னு அப்பயே சொல்லிட்டாங்க தோழர். இப்போ இல்லைங்க. அதனால் அதை நம்ம திருவள்ளுவர் என்பது கிறிஸ்துக்கு முன்னாடி பிறந்தாரு, 31 வருஷம் முன்னாடி. சரி அப்படின்ட்டு இப்போ ஆங்கில கலண்டர் எதை சொல்கிறாங்க? ஏசு வச்சு சொல்கிறாங்க. அதேமாரி தமிழர் எல்லாத்துக்கும் முன்னோடி. அதனால் நம்ம 1924 ஆண்டு நம்ம மறைமலை அடிகளார் திருவிக்காலாம் சேர்ந்து தமிழருக்குன்னு ஒரு ஆண்டு வேணும், அது தமிழ்லேயே பேர் இருக்கணும். அதுக்கு மாதம் நம்ம திருவள்ளுவர் பேரில் கடைபிடிக்கலாம். திருவள்ளுவர் ஆண்டு எப்போ திருவள்ளுவர் தினம் சொல்லுவோம்? நம்ம நார்மலா எப்போ தோழ சொல்லுவோம்? தை மாதம் தான். அதுல இருந்தாங்க குட்ட பேசினே போயின்னு இருப்பேன். ரொம்ப ஓரா டெவலப்டாக பேசுறீங்கலாம். ஓகே சரி, அரசியல் இயக்கம் போராட்டம் தெருவுக்கு வரீங்களே, போலீஸ் பிடிக்காதா அவங்கள? போலீஸ் பிடிக்கதான் செய்யும் தோழ, அவங்களுக்கு புரிய வச்சா முடிஞ்சிருச்சு. இந்த மாதிரிலாம் சார் எப்படிப்பா? நாங்கள் சாதாரணமாக இப்போ ஆஃபீஸ் போகிறோம் வரோம், திடீர்னு பிரச்சனை குடும்பத்தெலாம் யாருப்பா பார்க்கறது? பாஸ் போலீஸ் பிடிக்காது. இங்கே எந்த யாரையுமே கேள்வி கேட்காம காலையில் எந்திரிச்சோமா, ஆஃபீஸ் போனோமா, திரும்பி வீட்டுக்கு வந்தோமா அப்படின்ட்டு உங்கள் வேலையை மட்டுமே பார்த்துட்டு சுற்றி என்ன நடக்குமேன்னு பார்க்காம இருந்தாதான் அதுதான் போலீஸுக்கு ரொம்ப பிடிக்கும். அது இல்லாமல் நீங்கள் இது சரியில்லை, அதான் மாற்றணும், இது நமக்கு எதிராக இருக்குது, நம்ம மக்களுக்காக பேசணும்னு சொன்னால் போலீஸுக்கு கண்டிப்பாக பிடிக்காது. சரி அப்போ நாளைக்கே நம்ம ஃப்ரெண்டு தீபனும் நானும் உங்கள் இயக்கத்தில் சேர்ந்துலான்னு சொல்கிறீங்க? கண்டிப்பாக. ஸோ ஓகே பஸ், ரொம்ப நன்றி. பேசினா பண்ணுங்க, வாங்க போகலாம். நன்றி.